So good evening students. Today we'll see the current affairs analysis dated from 29th March 2022. First news related to voter right to overseas. So NRI people who are working outside கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் அவங்க இந்தியா விட்டு வெளியில இருக்காங்கன்னா they will be considered as NRI. Without coming to India they are working, then they will be considered as NRI. NRI பொறுத்த வரைக்கும் இவங்களோட ஓட்டிங் வந்து 6 மந்த்ஸ் இவங்க வெளியில இருக்காங்கன்னாலே இவங்களோட நார்மல் ஓட்டர் லிஸ்ட்லேருந்து இவங்களை ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு செப்பரேட் தான் வரும். இவங்க வந்து பாஸ்போர்ட் காமிக்கணும் ஓட்டிங் பண்ணுற வராங்க அப்படின்றப்போ. இப்போ இருக்கக்கூடிய நடைமுறை தான். ஸோ இப்போ அவங்க வந்து ஓட்டிங் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாச்சுன்னா எஸ், தே ஹாவ் டு ரெஜிஸ்டர் வித் தி லைக் இன்ஃபார்ம் பண்ணணும், இன்டிமேட் பண்ணணும். ப்ளஸ் அவங்க வந்து பாஸ்போர்ட்ஸ் வந்து காமிக்கணும். அவங்க எந்த இடத்துல ஓட்டிங் பண்ண வராங்களோ அங்கே வந்து அந்த கவுண்டர்ஸில் தே ஹாவ் டு ஷோ தி பாஸ்போர்ட் அஸ் அ வெரிஃபிகேஷனுக்கு காமிக்கணும். இந்த ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அவங்க பேலட்டு போஸ்ட் பேலட்டு கேட்டகரி கிடையாது, டைரெக்டாகவே வந்து வாக்களிக்கிறதுக்கான உரிமை எண்ணை கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 2014 எலெக்ஷனில் 11,000 சம்திங் பீப்புள் லைக் ரெஜிஸ்டர்ட் அண்ட் தென் கொஞ்சம் பேர் தான் ஓட்டு போட்டாங்க. அது மாதிரி 2019 இட் இன்க்ரீஸ் டு 1 lakh ஓட்டர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணது. ஒரு 5 நாளைக்கு முன்னாடி தே ஹேவ் டு இன்ஃபார்ம், சரியா, நாங்கள் ஓட்டிங் பண்ண போகிறோம் அப்படின்றது இன்ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு அந்த ப்ராசஸ் கிடைக்கும். அண்ட் தென் மெயின்லி 1 lakh ஓட்டர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. பட் அந்த ஓட்டிங் கேட்டகரியில் வந்தது ரொம்ப கம்மி தான். மோஸ்ட்லி தே வில் ரெஜிஸ்டர் பட் தே ஓன்ட் ஓட். ஸோ அவங்கள என்ரோல் பண்ணுறதுக்காக இப்போ NRI பீப்புளை வந்து ஓட்டிங் கேட்டகரியில் கொண்டு வர்றதுக்காக கவர்மெண்ட் என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஆன்லைன் ஓட்டிங் இல்லைன்னா போஸ்டல் பேலட் சிஸ்டம். ஆல்ரெடி இட் வாஸ் இன் லைக் போன 2018 த பில் வாஸ் பாஸ்ட். அது எதுக்கு அப்படின்னா ப்ராக்ஸி ஓட்டிங்கை வந்து ஊக்கப்படுத்துறதுக்காக. விச் மீன்ஸ் NRI பீப்புளோட லைக் ரிலேட்டிவ்ஸ், அவங்க பிளட் ரிலேஷனில் இருக்கிறவங்க வந்து வாக்களிக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு பில் பாஸ் பண்ணாங்க. பட் இட் வாஸ் நாட் அப்ரூவ்ட் பிகாஸ் இட் வாஸ் லேப்ஸ்ட் இன் தி 2019 லோக்சபா டிசால்வ் ஆனப்போ அந்த பில்லும் வந்து லைக் அப்ரூவ் ஆகாமல் போயிடுச்சு, டிசால்வ் ஆயிருச்சு, அதுவும் லேப்ஸ் ஆயிருச்சு. ஸோ அதனால் இப்போ புதுசாக வந்து ஆன்லைன் ஓட்டிங் சிஸ்டம் கொண்டு வரலாம் அப்படின்றத திங்க் பண்ணுறாங்க. தட்ஸ் வை இட் வாஸ் எ நியூஸ். அது மிகப்பெரிய ப்ராப்ளத்தை உருவாக்கும். த ஒன்லி வே இஸ் சர்வீஸ் ஓட்டர்ஸுக்கு கொடுத்துருக்கக்கூடிய போஸ்டல் பேலட் சிஸ்டம், எலக்ட்ரானிக்கலி போஸ்டல் பேலட் சிஸ்டம். தட்ஸ் த ஒன்லி லைக் திங் இட் வில் ஹெல்ப். அது வந்து இன்னைக்கு சர்வீஸ் ஓட்டர்ஸ் அப்படின்னா எலெக்ஷன் நடக்கும்போது சர்வீஸில் இருக்கக்கூடிய பர்சன், எலெக்ஷன் போலிங் நடத்துகிறவங்க, அவங்களுக்கு எல்லாமே அந்த ஸ்டாஃப்ஸுக்கு எல்லாமே இது இருக்கும். அது மட்டும் இல்லை, ஆர்மியில் ஒர்க் பண்ணுறவங்க, ரிமோட்டில் ஆர்மியில் இருக்கிறவங்க, அண்ட் தென் யூ ஹேவிங் யுனைடெட் நேஷன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய ஆர்மி பீப்புள், பார்டர் போஸ்ட்டில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு எல்லாமே இந்த ஆப்ஷன்ஸ் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்றதும் கருத்தில் இருக்குது. ஸோ வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி வாட் த கவர்மெண்ட் வில் இம்ப்ளிமெண்ட். எலக்ட்ரானிக் போஸ்டல் பேலட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ஓட்டிங் பண்ணுறது விருப்பமாக இருக்காங்களோ அவங்க வந்து they have to intimate to the officers, ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். அவங்க வந்து ஒரு எலக்ட்ரானிக்கலி மெயில் ஒன்று அனுப்புவாங்க. அந்த மெயிலை அவங்களுக்கு அந்த மெயில் யார் அத்தன்டிகேட்டட் பர்சனுக்கு அந்த மெயில் போகும். அந்த மெயில் லிங்கை கிளிக் பண்ணும்போது அவங்களுக்கான பேலட் ஷீட் ஓப்பன் ஆகும். அந்த பேலட் ஷீட்டை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து அதில் ஃபில் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா போஸ்டல் அனுப்பணும். இது வந்து ஃபாரின்லேருந்து கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ஆனால் சஜஷன்ஸ் நம்ம பண்ணலாம். ஸோ ஃபாரினோட எம்பசி ஆஃபீஸில் போலிங் பண்ணுறது மாதிரி அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வைக்கலாம். ஆனால் அது எடுத்துகிட்டு வரும்போது அதில் வந்து தப்புகள் நடக்கிறது, எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் த ஒன்லி அத்தன்டிகேட்டட் வே இஸ் நாட் ஃபார் கோயிங் ஃபார் ஆன்லைன். எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்து ப்ராக்ஸி ஓட்டிங் மூலமாக ஆட் பண்ணுறது, அது வந்து இட் வில் பெனிஃபிட். சரியா, அது வந்து பெரிய அளவில் பாதிப்பை உருவாக்காது. சர்வீஸ் ஓட்டர்ஸும் அப்படி தான் பண்ணுறாங்க. போஸ்டல் பேலட் சிஸ்டம் வந்து அவங்க வந்து போஸ்ட் பண்ணலாம், இல்லைன்னா அவங்களோட ரிலேஷன் பீப்புளுக்கு வந்து சென்ட் பண்ணி அவங்க போய் போலிங் ஸ்டேஷன்ஸில் அதை வந்து போட முடியும். ஸோ தீஸ் ஆர் த பெனிஃபிட்ஸ். கொண்டு வரப்பட்டால் கிட்டத்தட்ட க்ரோஸ் ஆஃப் பீப்புள் இன் அவுட் சைட் அவங்களே வந்து நம்ம ஓட்டிங் இந்தியாவோட ஜனநாயக கடமை ஆற்றுறதுக்கு நம்ம அலோவ் பண்ணது மாதிரி இருக்கும். ஸோ இட் கேன் பி மேட். ஸோ பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் தான். கள்ள ஓட்டுகள் தவிர்க்கப்படும், ஃபாரினர்ஸ் NRI பேரில் போடப்படுகின்றது. ஸோ இதெல்லாமே தவிர்க்கப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம். த நெக்ஸ்ட் நியூஸ் ரிலேட்டட் டு இந்தியா UAE செப்பா அக்ரிமெண்ட். நம்ம இதை ஏற்கனவே ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் லாஸ்ட்லி we discussed a lot.
SEPA agreement பொறுத்த வரைக்கும் it's a free trade agreement. It was signed between like Singapore, Malaysia, Japan போன்ற countries கூட we having those agreements, similar agreement. இப்போ UK கூட we having this ட்ரையல் அக்ரிமெண்ட் நம்ம லைக் பண்ணியிருக்கோம். அது வந்து நடந்துட்டு இருக்கு ஹாலிடே. அண்ட் தென் வி ஹேவிங் திஸ் செப்பா அக்ரிமெண்ட் நவ் வித் யூஏஇ. இது வந்து ஆல்ரெடி நம்ம இதெல்லாம் ட்ரையல் எல்லாம் ரன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் வி ஆர் டூயிங் திஸ். இந்தியா யூஏஇ மே 2022 இது வந்து இம்ப்ளிமெண்டேஷன் வரப்போகுது. ட்ரேட் ஆன் சர்வீஸ், ட்ரேட் ஆன் கூட்ஸ், தென் ட்ரேட் ஐபிஆர் வருது, இன்வெஸ்ட்மெண்ட் வரும். Then you having that is origin, trade on origin அப்படின்றது information. Then TBT, that is technical barrier on trade, இந்த negotiation பண்ணப்பட்டு ஆட் பண்ணப்பட்டிருக்கு. phytosanitary measures, sanitary and phytosanitary measures, அப்புறம் custom, pharma, telecom, etc. etc. ஸோ இதெல்லாமே ஆட் பண்ணப்பட்டிருக்கு. ட்ரேட் வந்து ஏஐ கூட இஸ் கோயிங் டு பி நார்மல் ஃப்ரம் மே 2022. இதில் எல்லாமே ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் கேட்டகரியில் வருது. சரியா? ஸோ தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஐபிஆரும் இதில் வர்றதுனால இட் வில் பூஸ்ட் மோர் பேட்டன் ரைட்ஸ் அண்ட் தென் ட்ரேடிங் வந்து அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கும் யூஏஇ கூட. பெனிஃபிட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி நம்ம லாஸ்ட்டில் நம்ம படிச்சிருக்கோம். ரொம்ப ட்ரேடிங் வந்து நம்ம இந்த கண்ட்ரி கூட பண்ணிகிட்டு இருக்கோம். மெயின்லி ஜெம்ஸ், ஜுவல்லரி, டெக்ஸ்டைல்ஸ், லெதர் நம்ம பண்ணக்கூடியது. இங்கேருந்து அனுப்பக்கூடிய ஆட்டோமொபைல்ஸாக இருக்கும், மெடிக்கல் டிவைஸஸாக இருக்கட்டும், இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ், ஃபுட்வேர், ஸ்போர்ட்ஸ் குட்ஸ், பிளாஸ்டிக்ஸ், ஃபர்னிச்சர், அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ். அது மாதிரி ட்ரேட் அண்ட் சர்வீசஸில் வி ஆர் ப்ரொவைடிங் சாஃப்ட்வேர் சர்வீசஸாக இருக்கட்டும், பேங்கிங்காக இருக்கட்டும், கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ், டெலிகாம் சர்வீசஸ் வி ஆர் டூயிங் வித் திஸ் கண்ட்ரிஸ். பார்மசூட்டிக்கல்ஸும் உங்களுக்கு தெரியும், வி ஹெல்பிங் அ லாட். ஸோ இந்தியாவுக்கு யூஏக்கான ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஹிஸ்டாரிக்கல். ஸோ அது இம்ப்ளிமெண்டேஷனில் வந்தது. இட் வில் ஹெல்ப் டு பூஸ்ட் மோர் அப்படின்றதான் இந்த ஆர்டிகளோட எக்ஸ்பிளனேஷன். ஸோ தட்ஸ் ஆல். தென் தேர்ட் நியூஸ் ரிலேட்டட் டு நேஷனல் காலேஜ் ஃபார் போலீசிங் லா அண்ட் லா என்ஃபோர்ஸ்மெண்ட். மால்தீவ்ஸில் முன்னாடி நம்ம இதுவும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் கவர் பண்ணது தான். நேஷனல் காலேஜ் ஃபார் போலீசிங் அண்ட் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் காலேஜ் வந்து இப்போது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஹூ விசிட்டட் தி மால்தீவ்ஸ், அவர் வந்து பிம்ஸ்டெக் மாநாடுக்காக ஸ்ரீலங்கா போயிருக்காரு. ஸ்ரீலங்கா போகிறதுக்கு முன்னாடி ஹி விசிட்டட் மால்தீவ்ஸ் அண்ட் தை ஓப்பன் திஸ் காலேஜ், அதை இனாகிரேட் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி நம்ம வேறு நிறைய விஷயங்களும் பண்ணியிருக்கோம். அது மாதிரி மால்தீவ்ஸில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இந்தியா ரிலேஷன்ஷிப்பு மால்தீவ்ஸ் நம்ம வில் சி ரேடிகலைசேஷன்னா இஸ்லாமிக் கண்ட்ரி, இந்திய நாட்டுக்கு எதிரான ப்ராப்ளம்ஸ் அண்ட் தென் அங்கேயும் உங்களுக்கு இஸ்லாமிக் டெரரிசம், எக்ஸ்ட்ரீமிசம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை கண்காணிக்கிறதுக்கும் அதை தடுக்கிறதுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யூத் வந்து ரேடிகலைஸ்ட் ஆகிறத தடுக்கிறதுக்காக தான் இந்த காலேஜ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது ஏன் நம்ம அது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா, இந்தியாவுக்கு அது மிகப்பெரிய த்ரெட்னிங். ஏன்னா மால்தீவ்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சி லேண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன், இந்த மால்தீவ்ஸோட ஐலண்ட் வழியாக தான் நிறைய ஷிப்ஸ் வந்து வெஸ்ட் ஏஷியாவிலேருந்து இல்லைனா ஈஸ்ட்லேருந்து போகக்கூடிய ஷிப்பாக இருக்கட்டும், எல்லாமே இந்த வழியாக தான் வெஸ்ட் கண்ட்ரீஸுக்கெல்லாம் போகுது. நம்மளோட பொருட்கள் ஆயில் எல்லாமே வர்றது இந்த சி லேண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் மூலமாக தான். தட் இஸ் பாம்பே போனோம் அப்படின்னா யூ ஹாவ் டு கோ. ஸோ இந்த ஐலண்ட்ஸ் இடையில பாஸ் ஆகுறதுனால வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஏரியா. ஸோ மால்தீவ்ஸ் கூட நமக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு. இட் வில் கிரியேட் அ வெரி பிக் ப்ராப்ளம் ஃபார் த கண்ட்ரீஸ். ஸோ மால்தீவ்ஸ் கூட வி ஹேவிங் திஸ் லைக் போலீஸ் ட்ரைனிங் அகாடமி. அது எதுக்கு பண்ணோம் அப்படின்ற நான் சொன்னேன், ரேடிகலைசேஷனை தடுக்கிறதுக்கு. ஸோ சி லைன் ஆஃப் கம்யூனிகேஷன் மால்தீவ்ஸ் கூட ஸ்டெபிலிட்டி ஹாவ் டு பி தேர். சாகர் இனிஷியேஷனில் வி ஆர் த நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர். அதனால் இதெல்லாம் உருவாக்குறது இந்த ரேடிகலைசேஷன் தடுக்க. அது மட்டும் இல்லை, வி ப்ரொவைடிங் லாட் ஆஃப் ஃபண்ட்ஸ் அண்ட் லோன்ஸ் ஃபார் திஸ் கண்ட்ரீஸ் அவங்களோட டெவலப்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டுக்கு. ஜியோ ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் நான் உங்களுக்கு சொன்னேன். மெயின்லி அதுக்கான ரீசன் சி லைன் ஆஃப் கம்யூனிகேஷன். கிட்டத்தட்ட 50% ஆஃப் தி இந்தியன் எக்ஸ்டர்னல் ட்ரேட் வந்து இந்த சி லைன் ஆஃப் கம்யூனிகேஷன், அதில் ஒரு ஐலண்ட் இடையில இருக்கும், இந்தியன் ஓஷனுக்கும் மால்தீவ்ஸுக்கு இடையில. அந்த ஐலண்ட் வழியாக தான் அது பாஸ் ஆகும், சி லைன் ஆஃப் கம்யூனிகேஷன். கல்ஃப் ஆஃப் ஹார்மஸ் அண்ட் கல்ஃப் ஆஃப் ஏடன்லேருந்து வரக்கூடிய சரக்குகள் எல்லாமே அந்த வழியாக தான் வருது. அது மாதிரி ஸ்ட்ரைட் ஆஃப் மலாக்கா வழியாக லைக் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வரதும் இந்த வழியாக தான் வருது. அதனால் நம்ம ப்ரொடெக்ஷன் பண்ண வேண்டியது இம்பார்ட்டன். அப்புறம் 80% ஆஃப் தி எனர்ஜி, தட் இஸ் ஆயில், எல்லாமே இந்த சி லைன் ஆஃப் கம்யூனிகேஷன் வழியாக தான் இந்தியாவுக்குள்ளே வருது. ஸோ இதை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியதுக்காக தான் இதெல்லாமே பண்ணுறோம். கோஆப்ரேஷன் எடுத்திங்கன்னா செக்யூரிட்டி கோஆப்ரேஷன் வித் இந்தியா அண்ட் மால்தீவ்ஸ். அது 1988 வி நோ தட்
when Rajiv Gandhi was the Prime Minister of India, Maldives வந்து டெரரிஸ்ட் குரூப்ஸால எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப்பால் அதை எடுக்க ட்ரை பண்ணாங்க. அப்போ பிரசிடென்ட் அப்துல் கூமுக்கு வி ஹெல்ப், கயோமுக்கு வி ஹெல்ப். தட் இஸ் ஆப்ரேஷன் கேக்டஸ் மூலமாக நம்மளோட மிலிட்ரி, ஏர்ஃபோர்ஸ் அண்ட் தென் நேவல் ஃபோர்ஸ் மூலமாக மால்தீவ்ஸை வந்து தீவிரவாதிகள் கையில் போகிறதுலேருந்து தடுத்து அவங்க எஸ்ஓஎஸ் ஆப்ரேஷன் கேட்டாங்க. அதன் மூலமாக வி ஹெல்ப். அதிலிருந்து நமக்கும் மால்தீவ்ஸுக்கான ரிலேஷன்ஷிப் ரொம்ப நெருங்கி வளர்ந்துட்டே வருது. அண்ட் தென் வி ஹெல்ப் இன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சுச்சுவேஷன்ஸ். அது மாதிரி கோவிட் டைம் பீரியடில் வி ப்ரொவைடட் வேக்சினேஷன். அது வேக்சின் மைத்ரி அப்படின்ற ஸ்கீம் மூலமாக வி ப்ரொவைடட் வேக்சினேஷன், ஃப்ரீ வேக்சினேஷன் ஃபார் தோஸ் பீப்புள். அப்புறம் கிரேட்டர் மலே கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட், அது வந்து ஒரு சின்ன ப்ராப்ளத்தில் இருக்குது. அதுக்கான ரீசன் GMR கம்பெனி. ஸோ தட்ஸ் அ ப்ராப்ளம். ஸோ தீஸ் ஆர் த டை அப் வித் தி மால்தீவ்ஸ். அண்ட் மால்தீவ்ஸ் எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நான் உங்களுக்கு சொன்னேன். சைனா கூட ரொம்ப அலைன் ஆகுறது, இட் வில் கிரியேட் சம் இன்செக்யூரிட்டி இன் தோஸ் ஏரியாஸ். தட்ஸ் ஆல். த நெக்ஸ்ட் நியூஸ் ரிலேட்டட் டு மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். இது வந்து நம்ம ஆல்ரெடி இது வந்து இஸ்ரேலோட ஏரோஸ்பேஸும் டிஆர்டிஓவும் சேர்ந்து பண்ணது தான். இது ஆல்ரெடி இதை இன்டெக்ட் பண்ணிட்டாங்க ஆர்மியில். இதோட வேரியன்ஸை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் நியூஸ். யூ கேன் ஷோ தி இமேஜ். அதோட குவிக் ரியாக்ஷன் மிசைல் லான்ச்சிங். அது வந்து பேரலில் இருக்கும். இந்த பேரலை இது ஒயிட் கலரில் இருக்கிறது அந்த மிசைல்ஸ். இது வந்து இஸ்ரேலும் நம்மவும் சேர்ந்து பண்ணியிருக்கோம். வெளியிலேருந்து வரக்கூடிய ஏர்கிராஃப்டை தாக்குறது, மிசைல்ஸை தாக்குறது, பாம்ஸை உடைக்கிறது, இந்த மாதிரியான எல்லா ஒர்க்குமே இது பண்ணோம். ஸோ ஒரே நேரத்தில் வி கேன் லான்ச் மல்டிபிள் பேரல் சிஸ்டம் வில் பி தேர். அண்ட் தென் இதோட ஸ்பீட் வந்து 1 Mach, ரொம்ப அதிகமாக இருக்காது. 4.5 meters ஹை லென்த் இருக்கும். 275 kilograms இருக்கும் ஒரு மிசைல். அந்த 70 kilometers லார்ஜஸ்ட் 70 kilometers வந்து அது தாக்கக்கூடியது, அதோட டிஸ்டன்ஸ். ஸோ இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் டு ஸ்டடி. த நெக்ஸ்ட் நியூஸ் ரிலேட்டட் டு அனிமல் டிசீஸ் ஃப்ரீ zones. அனிமல் டிசீஸ் ஃப்ரீ zones அப்படின்னா ஒரு சப் பாப்புலேஷன் ஆஃப் அன் அனிமல் இன் தோஸ் ஏரியா. ஏதாவது ஒரு ஏரியாவில் நம்ம ட்ரேடிங் பண்ணக்கூடிய அனிமல்ஸ் கண்காணிக்கப்படுது, ஏதோ ஒரு நோயிலிருந்து தாக்கக்கூடாது அப்படின்றத கண்காணிக்கப்படுறது. சர்வைலன்ஸ் அண்ட் கண்ட்ரோல் பயோசெக்யூரிட்டி மெஷர்ஸ் வந்து எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் அனிமல் டிசீஸ் ஃப்ரீ zonesனு பேர். அதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம அந்த அனிமல்ஸை வந்து ட்ரேட் பண்ணுறது, அதோட மீட்டாக இருக்கட்டும். ஸோ ட்ரேடிங் பண்ணுறதுக்காக தான் அந்த கண்ட்ரோல் நம்ம எடுக்கிறது. இம்பார்ட்டன்ஸ் ஏன் இதை அனிமல் டிசீஸ் ஃப்ரீ zones வந்து அதிகப்படுத்தணும், இந்தியாவில் இருக்குது, ஏன் அதிகப்படுத்தணும் அப்படின்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அனிமல் டிபெண்ட், தட் இஸ் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, அக்ரிகல்ச்சருக்கு பயன்படுத்துகிறோம் அதிகமாக. அது மாதிரி ட்ரேடுக்கு பயன்படுத்துகிறோம். ட்ரேட் இன் த சென்ஸ் வி ஆர் மீட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது. அது மட்டும் இல்லை, நம்ம கன்சம்ஷன் பண்ணுறது ரொம்ப அதிகம். அதனால் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லை, மில்க் அதிகமாக நமக்கு கிடைக்குது. ஸோ இந்தியாவோட பீப்புள்ஸோட ப்ரோட்டீன், கால்சியம் இதுக்கெல்லாமே ஹெல்ப் பண்ணுது. மிக்சட் ஃபார்மிங் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வெறும் தானியங்கள் மட்டும் விளைவிக்கிறது இல்லை. வி வில் ஹாவ் கேட்டில்ஸ் டிபெண்ட் ஆன் தோஸ் ஃபீல்ட். அப்போ அதுக்கு பேர் மிக்சட் ஃபார்மிங். எக்ஸ்போர்ட் பண்ணுறது, நான் ஏற்கனவே சொன்ன மீட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது. அது மாதிரி ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்டர்நேஷ்னல் ட்ரேடை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தான் இந்த அனிமல் டிசீஸ் ஃப்ரீ zones வந்து அனௌன்ஸ் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் தென் வாட் ஆர் த கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, டிசீஸை கண்ட்ரோல் பண்ண, ஃபுட் மவுத் டிசீசஸ், புருசலியஸ் டிசீசஸ் கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வி ஹேவிங் அ மிஷன் அஸ் வெல் அஸ் நேஷ்னல் லிவ் ஸ்டாக் மிஷன் இருக்குது. அது வந்து பொவைன் ப்ராடக்ட்ஸை வந்து குவாலிட்டியாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக. அப்படின்னா நம்ம வளர்க்கக்கூடிய கால்நடைகள் எல்லாமே எந்த ஒரு நோய் தாக்குதலும் இல்லாமல் க்ளீனாக, இல்லைன்னா எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் இல்லாமல் வளர்க்குறது, அதன் மூலமாக ப்ரொடெக்ஷன் அதிகப்படுத்துறது தான். நிறைய கால்நடைகள் இறந்து தடுக்கிறதுக்காக லைஃப் ஸ்டாக் மிஷன், அது மாதிரி செமன்ஸ் சேவ் பண்ணுறது எல்லாமே இருக்குது. ப்ரொடெக்ஷன், இண்டிஜினியஸ் கேட்டில்ஸோட ப்ரொடெக்ஷன் அதிகப்படுத்துறதுக்காக தான் இது பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ். தென் ஆர்டிகுலேட்டட் டெரைன் வெஹிக்கிள்ஸ். ஆல் டெரைன் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னா, நம்ம ஆல் டெரைன் வெஹிக்கிள்ஸ்னாலே தெரியும், நம்ம ஆர்மி வந்து ரான் ஆஃப் கச்சா இருக்கட்டும், சதுப்பு நிலம், அது மாதிரி மார்ஷி லேண்ட், சதுப்பு நிலமில் யூ கேன் டேக் சதுப்பு நிலம்னு எடுத்துக்கலாம். லடாக் வந்து ஹில்லி டெரைன் ஏரியா, ஃபுல்லாக ஸ்னோ கவர்டாக இருக்கும். இந்த மாதிரி ஏரியாக்களில் போகிறதுக்கு இந்த ட்ரக்ஸ் வந்து பயன்படுத்தப்படுது. அது ரோட்லேயும் போகும், ரோடு இல்லாத இடத்துலையும் போகும், சதுப்பு நிலத்துலேயும் அது போகும். இது வந்து நீங்கள் புதஞ்சு போகாது. அந்த மாதிரியான டெரைன் வெஹிக்கிள்ஸ் வி ஆர் யூஸிங்.
அது வந்து ட்வின் கேபின்ஸ் இருக்கும். இதில் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் கூட இதை வந்து உடைக்க முடியாது. அந்த அளவுக்கு நம்ம ப்ரொடெக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ், பிகாஸ் இதோட அளவை அதிகப்படுத்தணும். இப்போ லைக் நம்ம ப்ரொடக்ஷன்ஸ் அதிகப்படுத்தணும், மிலிட்ரியில் நிறைய இண்டெக்ட் பண்ணப்படணும் அப்படின்றதுனால தான் நியூஸ். தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட். தென் ஹெர்பல் ஃபார்முலேஷன் ஃபார் டிக் இன்ஃபெஸ்டேஷன். டிக் அப்படின்றது நம்ம கால்நடைகளில் பாதிக்கக்கூடிய ஒரு வகையான பேரசைட். இது வந்து அதிகமாக அந்த உருண்டையாக இருக்கும். கால்நடைகள் அதிகமாக லைக் மாடு, ஆடு, அது மாதிரி வேறையும் உயிரினங்களை அது தாக்குது. இது வந்து ரொம்ப அது உடம்புல இருந்துட்டு அந்த ரத்தத்தை அதிகமாக அது குடிக்கும். இதனால அந்த கால்நடைகள் வந்து மெலிந்து போகும். அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் ஆகும். கால்நடைகளோட அந்த பொவைன் மீட் வந்து ரொம்ப சிக் பிடிச்சது மாதிரி ஆயிரும். அதனால அதோட சதைகள் எல்லாம் குறைஞ்சு போகும். ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் ஆகும். ப்ரொடக்ஷன்னா மில்க் ப்ரொடக்ஷன். இப்போ இட் இஸ் அ கேட்டில் மில்க் ப்ரொடியூசிங் அப்படின்னா அது வந்து மில்க் ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் ஆகும். இதுக்கு வந்து நம்ம கெமிக்கல் மெடிசின்ஸ் வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். அதுக்கு வந்து நீம் அண்ட் தென் நகோட் அப்படின்ற ட்ரீ வெரைட்டி ப்ராடக்ட்ஸ், அதை வச்சு இதை க்யூர் பண்ண முடியும் அப்படின்ற NIF வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. NIF has developed standardized formulation compromising common herbal ingredient, that is neem அப்புறம் நகோட் அப்படின்ற இந்த ரெண்டு பிளான்ட் ட்ரீஸோட இதை வச்சு, பட்டை அப்புறம் லீவ்ஸை வச்சு ஒரு மெடிசன் வந்து இதுக்கு வந்து ட்ரீட் பண்ணப்படலாம் அப்படின்றதுக்காக பண்ணியிருக்காங்க. தட்ஸ் இட் வாஸ் நியூஸ். ஜஸ்ட் நோ த நேம் அண்ட் தென் நியூஸை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. தென் 8th நியூஸ் ரிலேட்டட் டு மலபார் ரெபெலியன், மாப்பலையார் ரெபெலியன். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இந்தியன் கவுன்சில் ஃபார் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் ICHR வந்து இந்த மலபார் ரிபெலியனை வந்து அந்த டாக்குமெண்ட்ரி டிக்ஷனரி ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படின்ற ஒரு வால்யூம் 1 வால்யூம் 2ன்னு சேர்த்துட்டு இருக்காங்க. அதில் வந்து அந்த ஹிஸ்டரியிலிருந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுக்கான இதுலேருந்து எடுத்துடலாம் அப்படின்ற ரெக்கமெண்டேஷன். ஃபர்ஸ்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் அபவுட் மலபார் ரெபெலியன். ஏன் இதை வந்து எடுக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா, இட்ஸ் நாட் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படின்றது அது ஒரு விதத்தில் உண்மையாக இருந்தாலும் ஹிந்து ஜமீன்தார்ஸ், தட் இஸ் ஆக்சுவலாக நான் சொல்லிடுறேன், மலபார் ரெபெலியனை பற்றி சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் மலபார் ரெபெலியன் வந்து 1921 டைம் பீரியடில் நடந்தது. மலபார்ன்றது மாப்பலார் ரெபெலியன்னு பேர், இன்னொரு பேர் இருக்கு. இட் ஹேப்பன்ட் இன் தி மலப்புரம் ஏரியா வேர் முஸ்லிம்ஸ் வேர் தி பெசன்ஸ் அண்ட் த ஹிந்துஸ் வேர் தி ஜமீன்தார்ஸ். த ஹிந்துஸ் வேர் அப்பாயிண்டட் பை தி பிரிட்டிஷ். அதிகமான வரிகள் போட்டிருந்தாங்க. அண்ட் தென் அவங்களோட கலெக்ஷன்ஸ் வந்து எல்லாமே நாயர் கம்யூனிட்டி பீப்புள். அவங்களோட அடக்குமுறைகள் பயங்கரமாக இருந்தது ஹிந்து கம்யூனிட்டி, இஸ்லாம் கம்யூனிட்டி மேலே. இதை எதிர்த்து போராடினவங்க தான் இந்த மாப்பிளார் ரெபெலியன் பீப்புள் ஹூ ரிசன்டட் டு பே. அப்போ அலி முசல்யார் அப்படின்ற ஒரு பர்சன் வந்து அரெஸ்ட் பண்ணப்படுவார். அப்புறம் அங்கே ஒரு மாஸ்க் வந்து இடிக்கப்பட்டதான ஒரு ரூமர் வந்து பரப்பப்படும். இதன் மூலமாக இஸ்லாமியர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, அங்கே இருக்கக்கூடிய அந்த மாப்பிளா பீப்புள், அந்த மாப்பிளா இஸ்லாமியர் பீப்புள், மலபார் இஸ்லாமிய பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, ரிவோல்டட் அகெயின்ஸ்ட் அண்ட் த கில்ட் லாட் ஆஃப் ஹிந்து ஜமீன்தாரி கிளாஸை வந்து கொல்லுவாங்க. 2 இங்கிலீஷ் பீப்புளும் அதில் இறந்ததாக சொல்லப்படுது. இந்த ஹிந்து ஹவுசஸ் வேர் ரைடட் அண்ட் தென் ப்ரூட்லி. இதுக்கெல்லாம் காரணம் ஹிலாஃபத் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுது. ஹிந்துஸ் மேலே இஸ்லாமியர்களுக்கு இருந்த வெறுப்பு, இந்த பிரிட்டிஷ் மேலே அவங்களுக்கு இருந்த வெறுப்பு அப்படின்றதும் சொல்லப்படுது. ஸோ எனிவே இந்த ரெபெலியனுக்கான ரீசன் இதுதான், ஹிந்து லேண்ட்லார்ட்ஸ் மேலே இஸ்லாமியர்கள் நடத்தின தாக்குதல். ஆனால் இந்த ஹிந்து லேண்ட்லார்ட்ஸ் அப்பாயிண்ட் பண்ணது யாருன்னா பிரிட்டிஷ் தான். அப்போ பிரிட்டிஷுக்கு எதிரான தாக்குதல் தான். ஏன்னா நம்ம எல்லா பெசன்ட் மூவ்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் ஜமீன்தார்ஸுக்கு எதிராக தான் போராட்டம் பண்ணியிருப்பாங்க, லேண்ட்லார்ட்ஸுக்கு எதிராக. அப்போ அதெல்லாம் ஃப்ரீடம் ஃபைட்டிங்கில் இருக்கும்போது இது ஏன் இருக்கக்கூடாது அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ எனிவே இதுக்கு அவங்க சொல்கிற ரீசன் என்ன அப்படின்னா, இது வந்து ஹிந்துஸுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் நடந்த ஒரு கலவரம் தான், இதை எப்படி நம்ம ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் சேர்க்க முடியும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் கான்ஃப்ளிக்ட். ஸோ வி ஹவ் டு வெயிட் அண்ட் சி வெதர் தே வில் ரிமூவ் ஆர் நாட். இது இந்த வருஷம் 100 years செலிப்ரேட் பண்ணுறோம். செலிப்ரேஷன் இன் த சென்ஸ் ரிமெம்பரிங் பண்ணுறோம். That's why it came in news. That's all. Then the 9th news and the final one, determination of minority in India. இந்தியால minority வந்து minorities அப்படின்றது we having minority population, that is 6 communities are there. That is Sikh, Christians, Islam, that is Muslim. Then you having Buddhist. Then you having Jain, அப்புறம் பார்சி. 6 வந்துருச்சுல. ஓகே, ஜூஸ் கிடையாது.
ஸோ இப்போ இந்த இதெல்லாம் யார் லைக் மேக் பண்ணாங்க அப்படின்னா நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் ரைட்ஸ். அவங்க தான் இதை வந்து மார்க் பண்ணி 1992 ஆக்ட் மூலமாக இதை வந்து டிட்டர்மின் பண்ணுறது, ஃபைன் பண்ணுறது. அண்ட் தென் இவங்க மைனாரிட்டி அப்படின்ற ரெகக்னேஷன் 2014 தான் ஜெயினிசத்துக்கு கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் கொடுக்குறது யாருன்னா என்எம்ஸ் என்சிஎம்இ, சரியா, மைனாரிட்டி தான் அவங்க கொடுக்குறாங்க, மைனாரிட்டி ரைட்ஸ் தான் கொடுக்குறாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஹிந்துஸ் வந்து நிறைய இடத்துல மைனாரிட்டிஸாக இருக்காங்க. எக்ஸாம்பிள் மேகாலயா, மணிப்பூர், மிசோராம், நாகாலாந்து, அப்புறம் யூ கேன் டேக் பஞ்சாப். பஞ்சாபில் சீக் பாப்புலேஷன் அதிகம். ஸோ அருணாச்சல் பிரதேஷ், லக்ஷதீப்பில், ஸோ அந்த ஏரியாவில் ஸ்டேட்ஸ் வந்து டிட்டர்மின் பண்ணிக்கலாம். இப்போ இவங்க தான் டிட்டர்மின் பண்ணணும்னு கிடையாது. ஹிந்துஸ் வந்து எங்கெல்லாம் மைனாரிட்டிஸாக இருக்காங்களோ அந்த ஏரியாஸில் ஹிந்துஸ் வந்து அந்தந்த ஸ்டேட்ஸ் வந்து மைனாரிட்டியாக சொல்லிக்கலாம். ஏன்னா நேஷனல் லெவலில் தே ஆர் நாட் மைனாரிட்டி, தே ஆர் மெஜாரிட்டி சொல்லியிருக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த டிஎம்ஏ பாய் கேஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அது ஏன் அப்படின்னா ரிலிஜியஸ் அண்ட் லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸை வந்து இது வரைக்கும் நம்ம பண்ணுறது நேஷனல் லெவலில் தான், லிங்குஸ்டிக் அண்ட் ரிலீஜியஸ். அதை வந்து ஸ்டேட் லெவலில் ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்றது அந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. இப்போவும் அதான் சொல்லியிருக்காங்க. கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் மைனாரிட்டிஸ்க்கு என்னெல்லாம் இருக்குன்னா ஆர்டிகல் 29, யூ பீப்புள் வெல் அவேர் அபவுட் இட். ஆர்டிகல் 29 கல்ச்சரல் ரைட்ஸை பாதுகாக்கிற லிங்குஸ்டிக் அண்ட் த ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் கேட்டகரி இதில் வரும். ப்ரொடெக்ஷன் பண்ணுறது தே ஹாவ் த ரைட்ஸ். ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் அஸ் வெல் அஸ் லிங்குஸ்டிக் லாங்குவேஜ் கன்சர்வேஷன் தே கேன் டூ. அப்புறம் அட்மிஷன்ஸ் வந்து இந்த லாங்குவேஜ் லிங்குஸ்டிக் கேட்டகரியில் டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது, ரிலீஜியஸ் கேட்டகரியில் டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது அப்படின்ற ஆர்டிகல் 29 1 and 2 subclasses are talking about. The 30 வந்து religious minority people are linguistic minority and religious minority people, they can own their educational institution and they can administer their educational institution பண்ண முடியும். Article 350 it's talking about the special power of the president to linguistic minority commission ஒன்று அப்பாயின்ட் பண்ணுவாங்க அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அதுக்கான ரிப்போர்ட்ஸ் எடுத்து என்ன என்சிஎம் நான் உங்களுக்கு சொன்ன நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் ஆக்ட், அதன் அடிப்படையில் தான் இந்த கம்யூனிட்டிஸ் எல்லாமே வந்து மைனாரிட்டி அப்படின்றது. இனிமேல் அதை ஆட் பண்ணணும் அப்படின்னா இவங்க பண்ணலாம். ஸ்டேட் லெவலில் பண்ணுறது தே கேன் டூ இட். யார் அந்தந்த ஸ்டேட்டே பண்ணிக்க முடியும். இப்போ ஜூஸ் வந்து இன்டர்நேஷ்னல் இந்தியன் லெவலில் தே ஆர் நாட் மைனாரிட்டி. ஆனால் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து ஜூஸ் வந்து அங்கே பாப்புலேஷன் கணிசமான அளவு இருக்கிறதுனால அவங்கள வந்து மைனாரிட்டி அப்படின்னு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ரிலேட்டட் டு டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன், ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் டுமாரோ வி வில் சி. So that's all about today's current affairs. Now the time for the MCQ. So first question, export preparedness index was released by which of the following? Statement number 1, options are Ministry of Statistics and Program Implementation. Option B, Nidhi Aayog. Option C, Ministry of Commerce and Industry. Option D, none of the above. So question number 2, that is, which of the following statements regarding polar science and cryosphere phaser scheme are correct? Statement number 1, the objective of phaser scheme is to improve our understanding of polar science and cryosphere system. Statement number 2, it is being implemented through National Center for Polar and Ocean Research. Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 3, which of the following regarding outer space treaty are correct? Statement number 1, it prohibits stationing of weapons and celestial bodies like moon or on in outer space. Statement number 2, India is not a party to the outer space treaty. Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 4, which of the following seas not belong to the 3C initiatives? Options are A, Black Sea, B, Adriatic Sea, C, Aegean Sea, D, Baltic Sea. So question number 5, which of the following passes in the Himalayas are matched correctly? The pair is matched correctly. So the pairs are, first one, Sojila Pass paired with Ladakh. Pair number 2, Rohtang Pass paired with Himachal Pradesh. Pair number 3, Nathula Pass paired with Sikkim. So you have to find the correct pair. Options are A, 1 and 2 only. Option B, 2 and 3 only. Option C, 1 and 3 only. Option D, 1, 2 and 3 only. So now we will see the answers for the
today's MCQ. So question number 1 answer is B. Question number 2 answer is C. Question number 3 answer is A. Question number 4 answer is C. Question number 5 answer is D. So that's all about today's current affairs and MCQ. Thanks a lot for joining with us.